ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாள்பட்ட சளியை நீக்கக்கூடியது, லிவருக்கு ரொம்ப நல்லது, ஆன்டி ஆக்சிடென்ட், ஃபைபர், பைட்டோகெமிக்கல்ஸ் ரிச்னு ஏகப்பட்ட நல்ல உணவுகள் உள்ள ப்ரொக்கோலி சூப்பு தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். வெல்கம் டு ஏவிடி கிச்சன். ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிக்கலாம். இது கூட 150 கிராம் ப்ரொக்கோலி, 1/4 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து 1 நிமிஷம் கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். ப்ரொக்கோலியை சுத்தம் பண்ண தான் இந்த ப்ராசஸ். உள்ளே ஏதாவது புழுக்கள் இருந்தால் அதெல்லாம் போயிடும். இதே மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு பாத்திரத்தில் ப்ரொக்கோலி கூடவே அது மூழ்கிற அளவுக்கு தண்ணீர், ஒரே ஒரு துண்டு இஞ்சியை கட் பண்ணி போட்டுக்கோங்க. 10 சின்ன வெங்காயம், 5 பல் பூண்டு சேர்த்து 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேக விட்டு எடுங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ப்ரொக்கோலி நல்லா வெந்துருச்சு. இது நல்லா ஆற விட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு சிலருக்கு காய் பிடிக்கும் அப்படின்னா இதை கொஞ்சம் கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. வேக வச்ச தண்ணியை வீணாக்கக்கூடாது, கூடவே சேர்த்து சூப் பண்ணிடலாம். இப்போ கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்து மெல்ட் ஆனதுக்கு அப்புறமா கூடவே ப்ரொக்கோலி பேஸ்ட்ரியும் ஆட் பண்ணிவிட்டு 1/4 டீஸ்பூன் உப்பு, கொஞ்சமாக ப்ரொக்கோலி, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் சேர்த்து 1 நிமிஷம் கொதிக்க விடுங்க. ஃபைனலாக காய்ச்சி ஆற வச்ச பால் 1/4 கப் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ப்ரொக்கோலி வேக வச்ச தண்ணியையும் ஆட் பண்ணிடுங்க. உங்களுக்கு தின் சூப் வேணும் அப்படின்னா இதை அப்படியே சர்வ் பண்ணலாம். திக் சூப் வேணும்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மிக்ஸிங்கை உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி லைட்டு நுர பொங்கி வரும். அப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சூப்பை சர்வ் பண்ணுங்கள். நோய் வந்ததுக்கப்புறம் மருந்தை தேடுறதை விட இந்த மாதிரி ஜிஞ்சர், கார்லிக், பெப்பர் சேர்ந்த சூப்பை வாரத்துக்கு 3 முறை செஞ்சு கொடுங்க. நீங்களும் குடிங்க. இதே மாதிரி நியூட்ரிஷன் டிப்ஸ் ப்ளஸ் ரெசிபி தெரிஞ்சுக்க ஏவிடி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ஆல் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.